ஒரு விஷயம் கொஞ்ச நாளா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானா இருக்கட்டும், நான் எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாரும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க சொல்றது நீங்க மட்டும் எப்படின்னா இந்த மாதிரி உங்களோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். உங்களுக்கு மட்டும் எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. எங்களுக்கு நடக்காதா? நாங்க ஏதாவது இந்த 48 நாள் விரதம் இருக்கணுமா? முருகருக்காக நான் அசைவம் சாப்பிடாம இருந்தா எனக்கு நடக்குமா? ஒரே விஷயம் மட்டும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே ஒரு தேவைக்காக தான் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னு பொழுது, நீங்க முதல்ல ஒரு பக்தி உங்களுக்கு நீங்க உங்க முருகர் மேல இருக்கிற பக்தி நீங்க காட்டுங்க. இப்போ நான் பேசுறதுல இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன். இப்போ நான் பேசிட்டு போறதுனால நான் முருகரை நான் எல்லாருக்காகவும் கிடையாது. நீங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுயநலமா எல்லாரும் நம்ம போயிட்டு இருக்கிறது சுயநல உலகம். இது யாரு இந்த உலகத்துல இது கலியுகம். இந்த கலியுகத்துல ஒரே ஒரு இறைசக்தி நிஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் மட்டும்தான். இவரு தான். இவரை நம்புங்க. வேற எதுவுமே உங்க வாழ்க்கையில தேவை கிடையாது. இப்போ நான் பேசுறேன், என்னையும் நம்ப வேணாம், யாரையும் நம்ப வேணாம். முருகர் மட்டும் நம்புங்க.